If we turn our Bibles to the book of Genesis, second chapter, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பும்போது we can see in the verse 7, 8 and 9. 7, 8, 9 ஆகிய வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். Hallelujah. Hallelujah. So the Bible says, வேதம் சொல்கிறது, God formed the man of dust from the ground. மண்ணினாலே தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. And breathed into his nostril the breath of life. அவன் நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. And the man became a living creature. அந்த மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Let me tell an example unto you. உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். If you are having a fish or aquarium in your home, உங்கள் வீட்டிலே ஒரு மீனையோ அல்லது மீன் தொட்டியை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், the fish was created in water. மீனானது தண்ணீரிலே உண்டாக்கப்பட்டதா இருக்கிறது. And when you take the fish out of the water, அந்த தண்ணீரிலிருந்து அந்த மீனை நாம் அப்புறப்படுத்தும் போது it dies. அது உடனடியாக ஜீவனை இழக்கிறது. Same way, அதே போல்தான் there could be a plant which is planted in the soil, இந்த மண்ணிலே ஒரு செடியானது நடப்பட்டு இருக்கும்போது, and when you pluck the plant out of the soil, நடப்பட்ட அந்த செடியை அந்த நிலத்திலிருந்து நாம் பிடுங்கும் பட்சத்திலே the plant dries and dies. அந்த செடியானது உதிர்ந்து போய் அது மாண்டு போகிறது, மரித்து போகிறது. Hallelujah. Hallelujah. So today, for the existence of the mankind, it is very important for us to carry the presence of God. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒன்றை சுமந்து செல்ல வேண்டும். அது வேறு ஒன்றும் இல்லை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பிரசன்னம் மாத்திரமே. நம்புறீங்கன்னா உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பிரசன்னத்தை நான் சுமந்து செல்ல விரும்புகிறேன். When the life of the breath is taken away from us, we become a dead body. இன்றைக்கும் அந்த சுவாசமானது நம்மிடத்திலிருந்து அது எடுக்கப்படும் போது நீங்களும் நானும் செத்த பிரேதங்களாக மாறிவிடுகிறோம்.